ஏடு கீடெல்லாம் எடுத்து பார்த்தான், செஞ்சான். அப்போ வந்து தம்பி தான் இது, உறவு முறையில் சித்தியோட பையன். எவ்வளவோ நாங்கள் ஆரம்ப காலங்களில் இருந்து சொல்லி புரியலை. சித்த மார்க்கம் புரியலை, ஒன்றும் புரியலை, இறை மார்க்கம் புரியலை, எதுவுமே புரியல அவனுக்கு. ஏடு எடுத்து பார்க்கையில் அதில் சில ஆகமங்கள்லாம் வந்தது. அதை அவனால் ஒன்றும் செய்ய முடியலை. அந்த வினை நிலைகளுக்கு பின்னாடி அலைஞ்சு இகலோகத்தில் உழண்டு இருந்து, இப்போ ஒவ்வொரு இதுக்கு முன்னாடி ஒரு வட்டம் அவனுக்கு கால் வலி வந்து அது பிறகு சரியாயிடுச்சு. திருப்பி திருப்பி இப்போ வந்து வேற வினை நிலைகளை எல்லாம் இருந்து வேற பழக்க வழக்கங்கள் எல்லாம் மீண்டு வந்து இப்போ கால் எல்லா விஷயம் வித்த பிறகு இப்போ கால் வலிக்கு அப்படின்னு ஒரு நிலை இருந்து அதுவும் படிப்படியாக சரியாகிக்கிட்டு வருது. இருந்தாலும் சபையை சரணடைஞ்சு சபையோட அகத்திய பெருமானோட சொல் கேட்கணும் அப்படின்ட்டு எப்படியோ சபைக்கு வந்துட்டாங்க 2 பேரும். அகத்திய பெருமான்கிட்ட அவங்க சரணாகதியை திருவடிகளை சமர்ப்பணம் செஞ்சு, அது அவங்க அன்னை கேட்டதுக்காக இங்கேருந்து விபூதி போய் அதை எப்படியோ வாங்கி பூசி பிறக்கி எப்படியோ வந்து சேர்ந்துட்டான். அது அகத்திய பெருமான்கிட்ட அவனோட சரணாகதியை சமர்ப்பணம் பண்ணி 2 பேரும் வணங்கி நிற்காக. ஓம் அகதீசாய நமக. இனிமே நல்ல விஷயங்கள் நடக்கணும், என்ன எதுலையும் வேற விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது அப்படின்னு. கலியுக தேவசித்த சபை என்ற அற்புதமான அரிதான சபை கிடைத்த காலம் முதல் துவங்கிய பாவசாப விமோசன நிலைகளை தன்னை நாடி வரும் சீடர்களின் நிலைகளிலிருந்து அதனை போக்குகின்ற அற்புத வண்ணமாய் ஜீவ ஏடுகளின் மூலமாக அவர்களினுடைய கர்ம வினைகளை தீர்க்கின்ற அற்புதமான ஆற்றல் பெற்ற சித்தன் அவன் சிறுதாய் பெற்ற மைந்தனே, அரிதாய் கிடைத்த அரிச்சுவடியிலிருந்து ஆற்றல் பெற்ற அகத்தியனை வார்த்தெடுத்த அகத்தியன் யாம் வந்தமர்ந்திருக்கின்றோம். ஓம் அகதீசாய நமக. அற்புதங்கள் நிறைவேறும் சபை, அபூர்வ நிலைகள் நடந்தேறும் சபை, அதிசயங்களை நிகழ்த்துகின்ற சித்தனவன் வாழும் குருவாக அமர்ந்திருக்கும் சபை என்று உலகோர்கள் எத்துணை முறை சீடர்களின் திருவாய் மொழிகளிலிருந்தும் சித்தனவன் உரைகளில் இருந்தும் உரைக்கப்பட்ட பொழுதும் கலிநிலை தலைவிரித்தாடும் இக்கலியுகம் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற நிலைக்குள் இருக்கின்ற சூட்சமத்தை வேறிருக்கின்ற இயல்பு நிலை சபைதனில்தான் அகத்தியன் வந்தமர்ந்திருக்கின்றோம் என்று கூறுகின்றோம். சித்தனே ஓம் அகதீசாய நமக என்ற நிலைதனை அகத்தியன் யாம் ஆணித்தனமாக உரைத்து ஜீவ ஏடுகளின் மூலமாக உரைக்கின்ற சித்தனவன் கரமதிலிருந்து வருகின்ற ஆற்றல் ஜீவ ஏடுகளுக்குள் நுழைந்து அதில் இருக்கின்ற எழுத்துக்கள் பாவசாப விமோசன நிலைகளை தீர்க்கின்ற ஆகமங்களாக மட்டுமே இவன் அழைத்து சென்ற சீடர்களுக்கு வந்து சேருகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அவ்வாறு ஆற்றல் பெற்ற அரிச்சுவடியினுடைய ஒட்டுமொத்த பேராற்றலை, ஜீவ ஏடுகளினுடைய சங்கம நிலை கொண்ட ஆற்றலை பேராற்றலாய் பெற்ற சிவசூட்சமன் நூலாய் வடிவமைத்து அமர்ந்திருக்கின்ற சித்தனவை கண்ட பொழுதே, சித்தனவனை காண்கின்ற பொழுதே அவனை சித்தனாய் காண வேண்டும், உறவாளன் நிலையிலிருந்து மேம்பட்டு காண்கின்ற பொழுது ஆசிகள் வந்தடைகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். சிவசபையினுடைய சீடர்கள் அச்சீடர்களை தாங்கி நிற்கக்கூடிய அவரவர்கள் உறவாளர்களுக்கே சீடர்களினுடைய சரணாகதி நிலைக்குள் இருந்து ஆற்றல் செல்கின்றதனில் சித்தனவன் உறவாளர்களை அகத்தியம் விட்டுவிடுமா என்ன வினவுகின்றோம். அற்புத நிலை கொண்ட சித்தனவன் ஆற்றல் உள்ளிருக்கின்ற அந்நிலைக்குள் சரண்நிலை அடைந்து சிவசபையை முழுமுதலாக நினைந்து தன் குல தெய்வத்திற்கும் மேலாக வாழும் குருவென்று இவனை ஏற்று வளம் வருகின்ற பொழுது படிப்படியான நிலை பெறுகின்ற மாற்றங்கள் நிலையில்லா பூவுலகமதில் நிலை பெற்ற இகலோக வாழ்வுதனை பெறுகின்ற நல்லாசியை வழங்குகின்றோம். நிச்சயமாக தன் நிலையை தாழ்த்தி தன்னோடு இகலோக நிலைதனில் வயதை ஒத்தவனை, வயதை உயர்ந்தவனை, வயதை விட குறைந்தவனை, தன்னோடு உடன் பிறந்தவனை, தன் உறவாளனை, தன் சக நண்பனை, சக அண்டை வீட்டானை, அவனுக்குள் இருக்கின்ற ஆற்றலை எவன் ஒருவன் ஏற்று சரண்நிலை அடைகின்றானோ அவனை உயர்வாய் எண்ணி அவனுக்குள் நிச்சயமாக பிரபஞ்ச ஆற்றல் அவன் மூலமாக சித்தன் மூலமாக புகுத்தப்படுகின்றது என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அந்த அணுக்கரக நிலைதனை பெற்று ஏற்றமுறை சிவசபையை வளம் வந்து கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது சபை நாடி புனர்ஜென்ம கோமாதா பூஜை கண்டு சித்தனவன் செய்த ஆகம நிலைகளை
இவன் அகத்தியம் அழைத்த தடங்கள் தலங்களுக்கெல்லாம் சென்று இவன் ஆற்றிய ஆகம நிலைகளை இவன் பிறந்த திரு குடும்பத்தில் நீ பிறந்த அத்தகைய நிலைக்குள் இருந்து அகத்தியன் யாம் ஆகமங்களை தேர்ந்தெடுத்து தோண்டி எடுத்து உமக்கு ஆகமமில்லா நல்ல ஆட்சிகளை வழங்கி மகிழ்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீசாய நமக. சித்தனையே ஆகமமாக அகத்தியன் ஏற்றுக்கொண்டு அவன் வழி நின்று உயர் வழி காண அகத்தியன் சூட்சமமான ஆசியை உரைத்து விட்டோம். சித்தன் உரைப்பாம் இனி உன் சிந்தைக்கு எட்டுகின்றவார் என்ற அகத்தியன் நல்ல ஆசி வழங்கி அமர்கின்றோம். ஓம் அகதீசாய நமக.